ஆசிரியர் மார்ட்டின் சாவ்லா எழுதி அருட் திரு ஜோசப் கென்னடி அவர்கள் தமிழாக்கம் செய்த இறுதி தீர்ப்பும் வாழ்வின் நூலும் என்ற புத்தகத்திலிருந்து வாசிப்பவர் ருபீனா ராஜ்குமார். நான் ஒரு கத்தோலிக்கர். நான் ஏன் இங்கே? அதன் பின் கடவுள் முன் என் தீர்ப்பு. கடவுளுடைய அன்பால் நிரப்பப்பட்ட இந்த உலகில் வாழும் நம்மில் ஒருவர் தன்னை நாத்திகர் என்று அழைத்து கொள்வது எளிது. ஆனால் கடவுளுடைய அன்பை முற்றிலும் உணர முடியாத உத்தரிக்கும் நிலைக்கு அவர் செல்லும்போது அதுவே அவருக்கு மிக மோசமான சித்திரவதை. நான் ஒருபோதும் நாத்திகவாதி இல்லை. ஆயினும் நான் அங்கே இருந்தபோது அலறத் துவங்கினேன். உத்தரிக்கும் நிலையில் உள்ள ஆன்மாக்களைக் கண்டு பயத்தில், தயவு செய்து என்னை இங்கிருந்து வெளியேற்றுங்கள் என்று கத்தினேன். நான் ஆன்மாக்களிடம் அப்படி கத்தியதும் அந்த குழியில் வெறுப்பின் சேற்றுக்குள் இருந்த ஆயிரக்கணக்கான ஆன்மாக்கள் பல்லை நரவென கடிப்பதையும் அலறுவதையும் முணங்குவதையும் கதறுவதையும் கேட்கத் தொடங்கினேன். அவர்கள் அனைவரும் தற்கொலை செய்து கொண்டவர்கள் என்பதை நான் அறிந்தபோது எனக்கு மிகவும் வேதனையாயிருந்தது. என்னைப் போலவே உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டிய, ஆனால் வாழ்ந்து முடிக்காமல் போன நாட்களை அந்த இடத்தில் கடந்து போக காத்திருக்கின்றார்கள். அலறிக்கொண்டிருந்த அவர்களில் நிறைய பேர் இளையோர் என்பது நான் கண்டபோது எனக்கு மிகவும் வேதனையாயிற்று. நான் மோசமான பெண் இல்லை. நான் திருடியதில்லை, கொலை செய்ததில்லை, யாரையும் காயப்படுத்தியதில்லை. ஆனால் ஏழைகளுக்கு உணவு கொடுத்திருக்கிறேன். என்னை இங்கிருந்து வெளியேற்றுங்கள். நான் ஒரு கத்தோலிக்கர். தயவு செய்து என்னை இங்கிருந்து வெளியேற்றுங்கள் என்று மீண்டும் மீண்டும் அலறிக்கொண்டே இருந்தேன். நான் ஒரு கத்தோலிக்கர் என்று அலறிய போது ஒரு ஒளியை பார்த்தேன். அந்த கார் இருளில் ஒரு ஒளியை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? நான் இருந்த குழியின் மேல் ஒரு சிறிய படிக்கட்டும், அதில் என் தந்தை மற்றும் தாயை பார்த்தேன். முதல் படியில் மிகச் சிறிய ஒளியில் என் அப்பா இருந்தார். அதற்கு 4 படிகளுக்கு மேலே பெரிய ஒளியுடன் அழகாக மின்னும் ஆடையில் என் தாய் இருந்தார். அவர்களை கண்டபோது மிக ஆனந்தம் அடைந்தேன். அப்பா, அம்மா, தயவு செய்து என்னை இங்கிருந்து காப்பாற்றுங்கள் என்று கத்தத் துவங்கினேன். நான் அவ்வாறு கத்திய போது கண்களை தாழ்த்தி கீழே அந்த குழியில் இருந்த என்னை பார்த்தனர். அவர்களின் கண்களில் மிகப்பெரிய வேதனை வெளிப்பட்டது. என் தந்தை தன் தலை மீது தன் கைகளை வைத்து கொண்டு, வேண்டாம் ஆண்டவரே, என் மகளுக்கு இது வேண்டாம் என்று கதறத் தொடங்கினார். நான் என் தந்தைக்கு செல்லப்பிள்ளை. என் தாயின் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. அமைதி தோய்ந்த அவருடைய முகத்திலிருந்து எந்த சப்தமும் வரவில்லை. ஆனால் மேலே உற்று நோக்கியவாறு ஜெபித்து கொண்டிருந்தார். என் தந்தையால் மேலே உற்று நோக்கவும் முடியவில்லை, ஜெபிக்கவும் முடியவில்லை. தொடர்வோமா நண்பர்களே?